என்ன டீ வேணுமா? டீ கொடுங்க. இதில் கப்லே கிளாஸ்லையா? டீ கப்பில் கொடுங்க. டீ கப்பில் தரவா? இந்த விவசாயம்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த கப்பில் சாப்பிடுங்க. மழை தாங்க விவசாயம் சாப்பிடுங்க. மழையே தான் இல்லையே. மழை இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? எல்லாம் மழை பெஞ்சா தான் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் காயுது பட்டுருச்சு. அப்படியா? ஆமாம். சரி, எல்லாம் பாட்டுக்கு வந்துட்டு விவசாயம் பண்ணுறீங்க. கம்மி தான். எல்லாம் பட்டுருச்சு. விவசாயம் இல்லை. மழையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. இப்போ டீ வியாபாரம் எப்படி போகுது? டீ அப்படியே அதான் விவசாயம் தான். அப்புறம் டீ கம்மியாக தான் ஓடும் வியாபாரம். சரி, வியாபாரம் அப்புறம் எப்படி வியாபாரம் இருக்கும்? சரி, ஓகே. வியாபாரம் கடுமையா இருக்கு. வியாபாரம் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. விவசாயம் நல்லா விளைஞ்சா தானே டீ வியாபாரம் ஓடும். ரொம்ப கம்மியாக தானே ஓடுது. 2 லிட்டர் ஓடுறதே கடிச்சா இருக்கு. டீ சரியா ஓடுது இல்லை. போடுங்க. டீ கொடுங்க. என்ன அப்புறம் டீ ஒன்று போடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. என்ன எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், வேலை ஆகிருக்கு. மழை தான் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, கலைப்பெல்லாம் கொத்தலாம் 4 விட்டா மழை ஒன்றும் பெய்யல. ஆற்றுல இருந்தால் தண்ணி பாய்ச்சினா. சரி, ஓகே. நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டீ என்னங்க டீ? இப்பதான் டீ சாப்பிட்டாரா? டீ சாப்பிட்டாரா? உங்களுக்கு டீ? நீங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்குது. ஆமா, கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட் ஒரு வேலைக்கு போறதுக்காண்டி வந்தேன். டேடை வந்து ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்றதுனால ஒரு டீ சாப்பிட்றதுக்காண்டி வந்தேன். உங்க டீ கூட டீல வந்து ரொம்ப வைரலா வந்துருக்காங்க. எங்க அடிக்கிற வேலையெல்லாம் கறி போகுதுங்க. எங்க இங்கே கடை ஓட மாட்டேங்குது. பாலும் 1 லிட்டர் 2 லிட்டர் ஓடுது. மழை பெஞ்சதான் வியாபாரமும் இல்லை. பலகாரம்லாம் போடுவீங்களா? பலகாரம்லாம் போடுறது இல்லை. சீசன் கம்மி ஆயிடுச்சுல, போடுறது இல்லை. இந்த மாதிரி மழையெல்லாம் பெஞ்சு களை எடுப்பு இது வந்தா தான் எல்லாம் பட்டுருச்சு. இங்கே மறுபடியும் விளைக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால எங்கே எல்லாமே இருக்கு. மழை இல்லை. ஆமாம், மழை இல்லைங்க. ரொம்ப கம்மி. வந்தால் தான் நம்ம வந்து விவசாயத்தை வந்து பாதுகாக்க முடியும். நமக்கு தொழில் விவசாயம் தாங்க. மழை இல்லைன்னா என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு கிடக்குறோம். பற்றாக்குறையா இருக்கு. வானிலை அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க மழை வரும் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இருக்கிறோம். மழை வந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கான விஷயத்த பண்ணி அதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா போடலாம். நாளைக்கு அப்படியே கப்பல் வெயிலோ வெயில். பண்ண முடியல. மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. எங்க நம்ம போய் வயல்ல நிக்க கூட முடியல. 2-3 நாள் வரமாட்டேங்கிறான். வெயில்ல ரொம்ப நின்று வரக்கல கூட கொத்த முடியலன்னு. சில்வர் டம்ளர்ல வந்து கூட ரொம்ப வெயில். 2 அடி பார்சல் நண்பர் பாலா இல்லப்பா. 1-2 வந்திருக்கு. 1-2 பால்ல தண்ணி பாய்ச்சறதுக்கு வாய்ப்பு இல்லை. மழை வெள்ள பெஞ்சா வரும். தண்ணி எண்ணி பாய்ச்சினா பாய்ச்சி வச்சு எதுவும் பண்ணா வரதா என்னன்னு பார்க்கலாம். அது என்ன எப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கு, கீழே இருக்கு. 1-2 வந்திருக்கு. அதை தாங்க வரக்கிழமை மாடி போட்டு கொத்திக்கிட்டு எங்க நம்மளுக்கும் வசதி வாய்ப்பு இல்லை. டீ தானே வாங்கி கொண்டு கொடுக்குறது மாதிரி இருக்கு. டீ மட்டும் தான் கொண்டு கொடுக்குறது மாதிரி இருக்கு. சீசனுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து கொஞ்சம் நல்லா டீ போடணும். அப்பதான் பார்சல் டீ சிம்பிள போடுறாரு. அதுவே கம்மியா தான் போடுறாரு. என்ன பண்றது? நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு அவர்கிட்ட தான் வந்து வாங்கி போடுற மாதிரி இருக்கு. ஒரு கடை இருக்கனால அவரும் முன்ன இது ஒன்றும் தெரியலையே. அவரும் இல்லைங்கிறாரு, ஒன்றும் இல்லைங்கிறாரு, தொழில் பண்ண முடியலைங்கிறாரு. கொஞ்சம் பார்த்து போடணும். கம்மியா போடக்கூடாது. கம்மியா தான் பண்ண முடியும். போட்டா தானே. சரி, நாளைக்கு உங்களுக்கு கூட கொஞ்சம் போட்டு தரேன். ஆமா, கம்மியா இருக்கு. நாளைக்கு அதிகமாக போட்டு. சரி, பரவாயில்ல. இந்த சில்வர் ஜெம் கொண்டு வரதுனால கொஞ்சம் இதா பண்றாரு. சரி, ஓகே. சரிண்ணா, சரி வர்றேன்.
ஆளை பார்க்க முடியல. வாங்க. வீட்டுல ஒரு வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வர்றேன். டீ சாப்பிடுறீங்களா? ஆளை பார்க்க முடியலையா? நீ கிளாஸ்லயா? கிளாஸ்ல போடுங்க. கிளாஸ் வேணுமா? ஆமா கிளாஸ்ல போடு. டீ சாப்பிடுறீங்களா? வாடா. டீ சாப்பிடுறீங்களா? ஆமா. டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க. தாங்க லைட்டா ஐயா இருக்கு பாருங்க. அப்புறம் எப்படி கேளாரா? கடை லீவா இன்னைக்கு? இன்னைக்கு லீவ் போட்டு ஒரு வேலையா போச்சு. அவன் சாப்பிடலாம் நல்லா இருக்கும். ரைட் ரைட். வேலை வந்தது. டீ சாப்பிடாம வந்தான். போன வெயில் சரியான வெயில். பயிரெல்லாம் ரொம்ப கருகி போச்சு. அந்த பிரச்சனை இருக்கு. என்ன உங்களுக்கு? வீடு வேலை ஆகிருக்காது. வீடு கொஞ்சம் வேலை ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன இப்படி பிளாஸ்டிக் கப்பல் சாப்பிடுறியா? அண்ணன் போட்டுருக்காரு. இதுல தான் எப்பவுமே நான் பிளாஸ்டிக் கப்பல் போடக்கூடாது கவர்மெண்ட் சொல்லிருக்கா. நீங்க பிளாஸ்டிக் கப்பல் போட்டுருக்கீங்க. அவங்க கேட்டாங்க பிளாஸ்டிக் கப்ல. நான் எப்போதுமே இதெல்லாம் அண்ணன் போட்டு கொடுப்பாரு. நான் தான் குடிக்கிறேன். கடைசியா குடிக்கிறது நீங்க பிளாஸ்டிக் கப்பல். தெரியாதே. எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்றனால தான் தெரியுது. எப்படி தெரியாம இருக்கு? கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு ஒரு இருக்காங்க. பார்சல் வாங்கி சொல்றாங்க. அண்ணாலும் கப்ல போடுங்கங்கறாங்களே. நீங்களும் பிளாஸ்டிக் கப்பல் வாங்கி சாப்பிட கூடாது. பிளாஸ்டிக் கப்பல் வாங்கி சாப்பிட்டா அந்த 100 டிகிரி கொதிக்கிற டீ சாப்பிடுறீங்களா? ஆமா. இதுல வந்து பிளாஸ்டிக் இருக்குதுங்களா? அதுல வேதிப்பொருள் கலந்துருக்காங்க. அப்ப கலக்கும் போது என்ன சாப்பிடும்போது உடல் உபாதைக்கு கேன்சர் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது கூட கவர்மெண்ட் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? பிளாஸ்டிக் யூஸே கிடையாது. அப்ப கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் வந்து டீ கடையில குடிச்சு இந்த கப்ல போடலாம்ல? பண்ணுங்க. இந்த கப்ல. இந்த பாரு பொல்யூஷன் சாப்பிடுங்க. இந்த மாதிரி பேப்பர் கப்ல சாப்பிடுங்க. என்ன வரக்கூடாதா? பேப்பர் கப்ல சாப்பிடுங்க. என்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஹோட்டலுக்கு போன நினைக்கிறோம். ஒரு டம்ளர்ல சாப்பிட்டா அதே எச்சில சாப்பிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு எச்சில சாப்பிட்டாங்க மறுபடியும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருந்து மூவ் ஆகி வெளியே வரும். இப்போ பிளாஸ்டிக்ல சாப்பிட்டா ஒடியஸ் த்ரோ கப்னு சொல்றாங்க. நம்ம ஒரு கப் டீ சாப்பிட்டா தூக்கி வீசிடலாம். அப்புறம் அடுத்த நாள் சாப்பிட போட்டுருக்கோம். சுரனாலதானே அதுல சாப்பிட்ட ப்ராப்ளம் வந்து டீ கப் கிளாஸ்ல சாப்பிடுறீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் அதுல சாப்பிட்டாங்கல்ல ஜி? சாப்பிட்டாங்க. அது இதுல எப்படி சாப்பிடுவீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப கிளாஸ்ல சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன். இப்ப நீங்க வந்து பிளாஸ்டிக் கப்ல சாப்பிடுறீங்க. அதனால பிரச்சனை இருக்கு. இன்னொரு முக்கியம் கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. அதனால அதை சாப்பிட்டது கூட நீங்க விற்க கூடாது. சரிங்களா? அதனால பிளாஸ்டிக் கப்ல கட்டாயம் பிடிக்காது. நீங்களும் பிளாஸ்டிக் கப் சாப்பிடாதீங்க. சரிங்களா? அதனால நீங்க இதுல வந்து தியாகில குடிச்சா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதுல குடிச்சா சுகாதாரமா இருக்கிறாங்க. எப்படி அது வந்து என்ன சுகாதாரமா இருக்கிறாங்க? இப்ப இதுல என்ன இருக்கு? அப்ப இதுல என்ன குறைகள் இருக்கு? என்ன குறைகள் இருக்கு? இப்ப சொல்றாங்க இப்ப பேப்பர் மட்டும் சாப்பிடுறாரு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா 100 டிகிரி கொதிக்கிற டீ. நீங்க டீ 100 டிகிரி ஊத்துறீங்க. டீயை குடிக்கிறீங்க. இது வந்து பேப்பர் தானே. பேப்பர் அரைச்சது எல்லாம் அப்படியே இருக்க போது லைட்டா உருகும் இல்ல. அப்படியே மட்டும் உருகும் போது பேப்பர்ல இருக்க இந்த மெழுகு இருக்கு பாத்தீங்களா? இதுல வேதிப்பொருள் மெழுகு இருக்கும். அது உருகி டீயோட மிக்சிங் ஆகும். அப்ப மிக்சிங் ஆனா என்ன ஆகும்? நீங்க சாப்பிடும்போது உடலுக்கு இருக்கும். அப்ப உடல் உபாதைகள் நோய்கள் எல்லாம் ஏற்படும். கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஒரு நிமிஷம் கப்பிட்டு டீயை சாப்பிட்டா தூக்கி வீசிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுல உள்ள பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்க சாப்பிடாதீங்க. இப்ப ராஜன் இருக்காரு பார்த்தீங்களா? அது மேல ஐடியா. அவரு என்ன சாப்பிடுறாரு? அது மாதிரி பார்சல் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. வரும்போதே டம்ளர்ல தான் எடுத்துட்டு வந்தாரு. அவரு நல்ல டைப். அவரு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. அவங்க வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப டம்ளர்ல சாப்பிட்டு சேஃப்டிங்கிறீங்க. கண்டிப்பா பார்சல் வாங்கிட்டு போறது பார்சல் மாதிரி பேப்பர்லயே வாங்கிட்டு போக கூடாதா? இது வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. இதுலயும் வாங்கிட்டு போக கூடாது. பேப்பருக்கு சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி பேப்பர் கவர்லயும் சாப்பிடாதீங்க. டவுன்ல யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அது மாதிரி டீ கடையில போனீங்கன்னா இந்த மாதிரி டீ கிளாஸ்ல சாப்பிடுறது பெட்டர் நான் சொல்லுவேன். அதுல குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல நான் ஏன் பெட்டர்னு சொல்றேன்? கிளாஸ் தான் பெட்டர். என்ன ரீசன் சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா டீ கடையில இருக்கிறீங்க. டீ கடையில என்ன பண்றீங்க? டீ நான் குடிச்சு முடிச்சோம்னா கலவரியை பச்சத்துறீங்க. கழுவி விட்டு அடுத்து என்ன பண்றீங்க? சுடுதண்ணியை விட்டு கழுவுறீங்க. எப்படி கழுவணும்? நல்லா கழுவணும். அதான் விஷயமே. முடிஞ்ச அளவுக்கு 100 டிகிரி குடிக்கிறதுல அந்த கிளாஸ் வந்து சுத்தமா கூட சில பேர் அரை மணி நேரம் விட்டு சட்னி வச்சுருக்கோம். அப்படி சாப்பிட்டா தான் இந்த ப்ராப்ளம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு 100 டிகிரி கொதிக்கிற தண்ணியில நல்லா சுத்தமா கழுவிட்டு நீங்க ஆப்டர் குடிங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளாஸ்டிக் கப்பும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. பேப்பர் கப்பும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சில்வர் டம்ளர்ல கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது கூட நீங்க வீட்டுல கொண்டு பார்சல் சாப்பிட போறீங்க. இந்த மாதிரி கிளாஸ்ல சாப்பிட்டா சுத்தமா 100 டிகிரி கொதிக்கிற
குடிக்கிற தண்ணீரை நீங்க கழுவிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமே வாங்கிட்டு வந்து எப்படி சில்வர் வாளி இருந்து சில்வர்ல வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு நீங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி ஓகே. அப்ப இனிமே நீங்க சொல்ற மாதிரி அந்த கப்ல சாப்பிட வேண்டாம். பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ண வேண்டாம். பேப்பர் கப் யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? அண்ணா இனிமே ஃபாலோ பண்ணிக்கங்க. இனிமே நான் போடுவேன். இனிமே வாளி கொண்டு வந்தா பார்சல்னு சொல்லுங்க. சரிங்க. நீ வாளி கொண்டு வந்தா பார்சல். அது மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இனிமே கப்ல யாருக்கும் டீ குடுக்கல. சரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நீங்க அதை ஃபாலோ சரி பண்ணுங்க. சரி மாஸ்டர். சரி. கிளாஸ் நல்லா கழுவிட்டு கூட சரி பாப்பா அப்புறம் வெந்நீர் ஊத்தி பாப்பா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. இத பாத்துக்குவோம். நாளைக்கு மத்த விஷயத்தை பேசி. சரிங்க. பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுகாதாரம் காப்போம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுகாதாரம் காப்போம்.